வணக்கம். நான் உங்க சரவணகுமார். இன்னைக்கு நாம பைத்தன் புரோகிராமிங் லாங்குவேஜ பத்தின ஒரு வீடியோ சீரிஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸ் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் இருக்க போது. எந்த அளவுக்கு பேசிக்கா இருக்க போது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு பைத்தன் பத்தி நாலேட்ஜே இல்ல. பைத்தன் லாங்குவேஜ்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா நான் பைத்தன் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட, இந்த வீடியோவ பார்த்தா கண்டிப்பா பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்ட் லெவல் வரைக்கும் கத்துக்கலாம். ஒருவேளை எனக்கு பேசிக் கொஞ்சம் தெரியும். ஆனா, நான் அட்வான்ஸ்ட்ல கொஞ்சம் டச் பண்ண விரும்புறேன். டீப் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கன்டென்ட். எந்த ஒரு விஷயத்தையும் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் நமக்கு வழக்கம். ஸோ, அதனால நாம பைத்தன் புரோகிராமிங் லாங்குவேஜ்க்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன பார்த்துரலாம். முதல்ல எந்த ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜும் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டா தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் செகண்ட்லி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பைத்தான். பைத்தன் இன்னைக்கு ரியல் வேர்ல்ட்ல எந்தெந்த ஆப்ஸ்லலாம் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு, பைத்தன் நாம இப்ப கத்துக்கிறதுனால என்னென்ன ஃபீல்ட்ஸ்லலாம் அது யூஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் தேர்ட்லி பைத்தனை ஒரு சிம்பிள் கால்குலேட்டரா யூஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா கோர் ப்ரோக்ராமிங் கண்டென்ட் ஆஃப் பைத்தானுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பைத்தன்ல இருக்கிற அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் என்னென்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் உள்ள போயிடலாம். ஹவ் புரோகிராமிங் லாங்குவேஜ் ஒர்க்ஸ். அதாவது எந்த ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜும் எப்படி ஒர்க் பண்ணுது. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜெனரலா நாம ஒரு சில புரோகிராமிங் லாங்குவேஜஸோட பேரை கேள்விப்பட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சி, சி பிளஸ் பிளஸ், சிஎஸ், ஜாவா, பைத்தன், ஜாவாஸ்கிரிப்ட், ஃபோர்ட்ரான், பாஸ்கல், ஆரக்கிள், மேட்லேப், எஸ்கியூஎல் இந்த மாதிரி எத்தனையோ புரோகிராமிங் லாங்குவேஜஸ் அடிக்கிட்டே போகலாம். இதை எல்லாத்தையும் என்னவா கிளாசிஃபை பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸை ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி வைக்கிறாங்கனாலே இன்னொரு செட்டு கண்டிப்பா லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்ற பேர்ல இருக்கணும் இல்லையா? எஸ், இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் மிஷின் லாங்குவேஜ். இதுல ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஹியூமன் ரீடபிள், அதாவது ஹியூமன்ஸால படிச்சு புரிஞ்சு அதை வந்து டைப் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல அதை வந்து நம்மளால டைப் பண்ண முடியும். அப்படி இருக்கிற ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸை வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து லோ லெவல் லாங்குவேஜ். இந்த லோ லெவல் லாங்குவேஜ்ன்றது மெஷினுக்கானது மட்டுமே, ஹியூமன் ரீடபிள் கிடையாது. மெஷின் ரீடபிள் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மெஷின், அதாவது ஒரு ப்ராசஸர் இன்புட் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா கொடுக்கிற வரைக்கும் அதுக்கு புரியிற மாதிரியான லாங்குவேஜஸ்ல அது வந்து ஒர்க் பண்ணும். இதுதான் லோ லெவல் லாங்குவேஜ். இப்ப நாம பார்த்த இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ் எல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஆன பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் ஸ்விட்சஸும் லாஜிக் கேட்ஸும் வந்து உதவி பண்ணுது. அது எப்படின்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது மதர் போர்டு இருக்கும். மதர் போர்டோட மையத்துல கம்ப்யூட்டரோட ப்ராசஸர், அதாவது மைக்ரோ ப்ராசஸர் சிப் இருக்கும். இந்த மைக்ரோ ப்ராசஸர் சிப்ப i3, i5, Ryzen 5 இந்த மாதிரியான நேம்ஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மைக்ரோ ப்ராசஸர் ஒன்னு பில்டப் பண்றதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் அண்ட் டயோட்ஸ் வேணும். ஒவ்வொரு டிரான்சிஸ்டருக்குள்ளேயும் ஏகப்பட்ட லாஜிக் கேட்ஸோட காம்பினேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆன பைனரி கோட்ஸ்ல மெஷின் லாங்குவேஜ் இருக்கிறதுக்குரிய காரணம் இதுதான். அசம்பிளி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அது நிறைய நிமோனிக்ஸை கொண்டிருக்கும். இந்த நிமோனிக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஷார்ட் ஃபார்ம்ஸ். இப்போ எம்ஓவின்னு ஃபுல்லா எழுதியிருக்க மாட்டாங்க, எம்ஓவின்னு மட்டும் இருக்கும். இந்த மாதிரியான ஷார்ட் கமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபைலை இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணு, அதை ரிட்டர்ன் பண்ணு, இல்லை எனக்கு காப்பி பண்ணு, இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் அசம்பிளி லாங்குவேஜுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. இங்க மூவ், ஜம்ப், கால், ரிட்டர்ன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், கம்பேர், புஷ், பாப் அப்படின்னு ஒரு சில இம்பார்ட்டன்டான அசம்பிளி லாங்குவேஜை மட்டும், அசம்பிளி லாங்குவேஜ்னா என்னன்னு பேசிக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, மிஷின்குள்ள இப்போ ரொம்ப டீப்பா போயிட்டோம். இப்போ நம்ம மிஷின்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு ஹியூமன் ரீடபிள் ஹை லெவல் லாங்குவேஜ்குள்ள போகலாமா? ஓகே, சி, சி பிளஸ் பிளஸ் ஆர் பைத்தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹியூமன் ரீடபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பைத்தானில் நான் வந்து இப்படி ஒரு ப்ரோக்ராமை டைப் பண்ணி வச்சுருக்கேன்.
நான் டைப் பண்ண உடனே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரிசல்ட் கிடைச்சிடுமா? கிடைக்காது. ஏன்னா, நான் டைப் பண்ண புரோகிராம ப்ராசஸிங்க்கு அனுப்பணும். அப்படி நான் ப்ராசஸிங்க்கு அனுப்புறேன் அப்படின்னா, நான் எப்படி டைப் பண்ணி அனுப்பியிருப்பேன்? பிரிண்ட் பண்ணு, ரிட்டர்ன் பண்ணு, சார்ட் பண்ணு, மினிமம் குடு, மேக்ஸிமம் குடு, ஏ பிளஸ் பி குடு, ஏ மைனஸ் பி குடு, இன்புட் எடுத்துக்கோ. இந்த மாதிரியான கமாண்ட்ஸ். இது வந்து மனுஷங்க யார் படிச்சாலும் புரியிற மாரியான கமாண்ட். பட் இதுவே மெஷினுக்கு புரியுமா? புரியாது. மெஷின் லாங்குவேஜ்ல தான் அது படிக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல இருக்க லாங்குவேஜுக்கும், ரைட் சைட்ல இருக்க லாங்குவேஜுக்கும் சம்மந்தமே இல்ல இல்லையா? அப்போ கண்டிப்பா நடுவுல நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. அப்படி ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் பைதான். டான் 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 டான். ஓகே. பைத்தானுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு பில்டப். ரைட். இப்போ நம்மகிட்ட ஸ்க்ரீன்ல ஒரு ப்ரோகிராம் இருக்கு. நடுவுல பைத்தனுங்கிற டிரான்ஸ்லேட்டர் ஒண்ணு வச்சிருக்கிறோம். அண்ட் ரைட் சைட்ல மெஷினோட ப்ராசஸர் இருக்கு. ஹியூமன்ஸ் நாம டைப் பண்ற சோர்ஸ் கோட நடுவுல இருக்கிற இந்த டிரான்ஸ்லேட்டர் ஆன பைத்தன் என்ன பண்ணும் அப்படின்னா, பைட் கோட் அப்படின்னு மாத்தும். இந்த பைட் கோட் அப்படின்னா என்னன்னா, அசெம்பிளி லாங்குவேஜுக்கும், மெஷின் லாங்குவேஜுக்கும் புரியிற மாதிரியான ஒரு டிரான்ஸ்லேஷன் கோடு தான். இந்த பைட் கோட தான் மெஷினோட ப்ராசஸருக்கு அனுப்பி வைக்கும். ஸோ இதுதான் ஒரு இன்புட் சைடு. ப்ராசஸர் மெஷின் லாங்குவேஜான பைனரி கோட்ல நாம குடுக்குற இன்ஃபர்மேஷன ப்ராசஸ் பண்ணி, அதோட ரிசல்ட்ட எகைன் இந்த இன்டர்மீடியேட் பைட் கோடு கிட்ட அனுப்பும். அதாவது பைத்தன் பேக்கேஜ் கிட்ட அனுப்பும். இந்த பைத்தன் பேக்கேஜ் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, பைனரி கோடா மெஷின் கிட்ட இருந்து வந்த அந்த ரிசல்ட்ட ஹை லெவல் லாங்குவேஜா டிரான்ஸ்லேட் பண்ணி, நம்ம ஹியூமன்ஸுக்கு அவுட்புட்டா குடுக்கும். இந்த இன்டர்மீடியேட்ஸ் வந்து சி ஆர் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமா இருந்தா அது கம்பைலர்னும், பைத்தன் ப்ரோக்ராமா இருந்தா அது இன்டர்பிரெட்டர்னும் அழைக்கப்படுது. கம்பைலருக்கும், இன்டர்பிரெட்டருக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரெட்டர்? இன்டர்வியூ கொஸ்டின். தெரிஞ்சவங்க அப்படியே பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரைட். சி ஆர் சி பிளஸ் பிளஸ்ல கம்பைலர் இருக்கணும், பைத்தான்ல இன்டர்பிரெட்டர் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல கம்பைலர்னா என்ன? இன்டர்பிரெட்டர்னா என்னன்னு பார்த்துடலாம். கம்பைலர் வந்து ஒரு ஃபுல் ப்ரோகிராம ஒரே டைம்ல எடுத்து ஃபுல்லா படிச்சு பார்த்து, அதில ஏதாவது எரர் இருக்குன்னா, இந்த லைன்ல இந்த எரர் இருக்கு அப்படின்றத தெளிவா நமக்கு காமிச்சுட்டு, அப்புறம் தான் அந்த ப்ரோகிராம ஃபுல்லா மெஷினுக்கு அனுப்பி, ஒரே ஒன் கோல வந்து அதோட அவுட்புட் என்ன ஏதுன்னு எடுத்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இன்டர்பிரெட்டர் அப்படி இல்ல. இன்டர்பிரெட்டர் புரோகிராம லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா, மெஷினுக்கு ஒவ்வொரு லைனா அனுப்பி அவுட்புட்டே எடுத்துரும். அவுட்புட் எடுத்துட்டே வரும்போது, ஏதாவது ஒரு லைன்ல பிரச்சனை இருக்கு. தட் இஸ் எரர் இருக்கு அப்படின்னா, அந்த லைன்ல இருந்து எரர் காட்டிட்டு, அதுக்கு அடுத்து இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணாம அப்படியே வச்சிருக்கும். ஸோ இது 2த்துலயும் அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பைத்தான பொறுத்தவரைக்கும் அது ஸ்லோ தான். சி, சி பிளஸ் பிளஸ்ல இருக்கிற கம்பைலர்ஸ், அதுவும் சி பிளஸ் பிளஸ் கம்பைலர்ஸ் தான் வெரி ஃபாஸ்ட். அடுத்தது பைத்தான் எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பைத்தான் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ரீடபிலிட்டி, வெர்சடைலிட்டி, ஸ்கேலபிலிட்டி. ஒண்ணும் இல்ல. பைத்தான ஈஸியா ரீட் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, அதோட சின்டாக்ஸ் அவ்ளோ கிளீன் அண்ட் ஈஸியா இருக்கும். வெர்சடைலா பைத்தான நெறைய ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஸ்கேல் அப் பண்ணி மேசிவ் லெவல்ல எனக்கு வந்து புரோகிராமிங்க கொண்டு போணும் அப்டின்னா, பைத்தான் இஸ் அ வெரி ஈஸி லாங்குவேஜ் ஃபார் தட், ஃபார் ஸ்கேலிங் அப். அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வேரியஸ் ஃபீல்ட்ஸ்ல பைத்தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. டேட்டா சயன்ஸ் ஃபீல்ட்ஸ் லைக் டேட்டா அனலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுல எல்லாம் பைத்தான் இஸ் பிளேயிங் எ வைட்டல் ரோல். அது மட்டும் இல்ல, வெப் டெவலப்மெண்ட், த ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அதுவும் இல்லாம ஆட்டோமேஷன். இப்போ ஃபைல்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் எனக்கு அப்டின்னா, அண்ட் கேம் டெவலப்மெண்ட் அண்ட் நெட்வொர்க்கிங் இது எல்லாத்துலயும் பைத்தான் இஸ் பிளேயிங் எ வெரி வைட்டல் ரோல். பைத்தனோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, மெட்டா, ஸ்பாட்டிஃபை, ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ், குவோரா அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் இது மாதிரி ஏகப்பட்ட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ்ல இன்னைக்கு பைத்தன் தான் வந்து நம்பர் 1. ஓகே. நம்மகிட்ட இப்போ ஒரு விண்டோஸ் சிஸ்டம் இருக்கு. இதுல நாம பைத்தான இன்ஸ்டால் பண்றோம். ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா,
ஹவ் டு இன்ஸ்டால் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லேயே ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. அதோட லிங்கை நான் இங்கே டாப் ரைட் கார்னரில் ஐகானில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத அதில் தெளிவாக போட்டிருப்பேன். அப்படி இல்லைனாலும் விண்டோஸில் நாம் ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ குரோமை ஓப்பன் பண்ணி நம்ம பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுறோம். பைத்தான்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாவே கூகுள் சர்ச்சில் வர்ற ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே வெல்கம் டு python.orgன்ற பைத்தானோட ஹோம் பேஜ் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ இதில் அபவுட் பக்கத்தில் டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது மேலே மவுஸை ஹோவர் பண்ணால் போதும். தட் இஸ் மவுஸ் பாயிண்டரை டவுன்லோட்ஸ் மேலே கொண்டு போனாலே போதும். கிளிக் கூட பண்ண தேவையில்ல. அந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜர், பைத்தான் 3.14.3 அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காமிக்குதா. இதில் செகண்ட் ஆப்ஷன் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். செகண்ட் லைனில் இருக்கிற இந்த பைத்தான் 3.14.3 இருக்கு இல்லையா, இதை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு வெர்ஷன் மட்டும் இன்ஸ்டால் ஆகும். இதுக்கு அடுத்த அப்டேட்ஸ் ஏதாவது வந்தால் நமக்கு வராது. ஒருவேளை எனக்கு அப்டேட்ஸ் எதுவும் தேவையில்லை, இந்த வெர்ஷன் 1 போதும், பொதுவாகவே 1 போதும், நான்லாம் இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு பைத்தானில் எந்தெந்த வெர்ஷன்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 3.14 அடுத்து 4th வெர்ஷன், அடுத்து 5th வெர்ஷன், இல்லை 3.ல் 15th வெர்ஷன் 3.15 அப்படின்னு வருது அப்படின்னா அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பைத்தான் இன்ஸ்டால் மேனேஜரை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எதை வேணாலும் கிளிக் பண்ணி நம்ம பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம விண்டோஸ் சிஸ்டமில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்படி இன்ஸ்டால் ஆன பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறையா கோடிங் என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போது நம்மக்கிட்ட ஒரு விண்டோஸ் சிஸ்டம் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MP4 வீடியோ ஃபார்மேட்டில் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த MP4 வீடியோ ஃபார்மேட்டை எதுலலாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம்? விண்டோஸ் மீடியா பிளேயர், அஃப்கோர்ஸ் VLC மீடியா பிளேயர் ஆர் KM பிளேயர், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸில் நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அதே போல் தான் நாம் ஒரு விண்டோஸ் சிஸ்டம் வச்சுருக்கோம். அதில் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பைத்தானை ஓப்பன் பண்ணி டைப் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விஷுவல் ஸ்டுடியோ கோட், எரிக், IDLE, விங், ஸ்பைடர், எக்லிப்ஸ், பைசாம், சப்ளைம், ஆட்டம், ஜூபிட்டர், தானி, விம், ரோடியோ, அனகோண்டா, GNU. இதில் இருக்கிற IDLE மட்டும், தட் இஸ் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட்ன்ற என்விரான்மெண்ட் மட்டும் பைத்தான் இன்ஸ்டால் ஆகும்போதே கூட சேர்ந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகியிருக்கும். ஆனால் என்ன, அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கலராக தெரியாது. மற்ற ஆப்ஸ் லைக் ஃபேமஸ் ஆப்ஸ் லைக் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆர் பைசாம், எக்லிப்ஸ், ஸ்பைடர், அது இல்லாமல் அனகோண்டா ஆர் ஜூபிட்டர், இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டைப் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்புக்கும் ஏற்ற மாதிரி அதில் கலர்ஃபுல்லாக, அதில் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ப்ரோக்ராமிங் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ஸ், அதாவது கோடிங் என்விரான்மெண்ட்ஸ். சிம்பிளாக சொல்ல போனால் அப்ளிகேஷன்ஸ். இதிலெல்லாம் நம்ம கோட் டைப் பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற அனகோண்டா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய அப்ளிகேஷன்ஸ், ஸ்பைடர், VS கோட், ஜூபிட்டர் லேப், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேம் லான்ச்சர் இருக்கு இல்லையா, கேம் லான்ச்சர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், சாலிட்டேர் ஆர் அதர் கேம்ஸ்லாம் விளையாடுவோம். ஸோ அது மாதிரி அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அனகோண்டா நேவிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ அதில் நமக்கு தேவையான ஆப்பை ஒன்றுத்தை லான்ச் பண்ணி நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அனகோண்டா நேவிகேட்டர் இஸ் அன் அப்ளிகேஷன் லான்ச்சர். அனகோண்டா நேவிகேட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றதுக்குரிய ஃபுல் வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதுக்குரிய லிங்க்கையும் நான் இங்கே டாப் ரைட் கார்னர் ஐகானில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அனகோண்டா நேவிகேட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற ஃபுல் வீடியோவை அங்கே பார்த்துக்கோங்க.
ஃபைனலி பைத்தனை ஒரு கால்குலேட்டராக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பைத்தனை முதல்ல எதுக்கு கால்குலேட்டராக யூஸ் பண்ணணும்? மேத் ஆப்பரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ், அது வந்து பைத்தனில் என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் கோர் ப்ரோக்ராமிங் போகும்போது நமக்கு வந்து இந்த மேத் நாலேஜ் வந்து இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. முதல்ல நம்ம இந்த மேத்தை வந்து சிம்பிளாக படிச்சிடலாம். அதுக்கு நாம் பைத்தன் ப்ரோக்ராம் போடுறதுக்கு ஏதாவது ஒரு என்விரான்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தனோட ஐடிஎல்இ ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு விண்டோஸ் பக்கத்தில் இருக்க சர்ச் பாரில் ஐடிஎல்இ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த ஐடிஎல்இயை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஐடிஎல்இயோட ஷெல் ஓப்பன் ஆயாச்சு. லெட்ஸ் கமெண்ட் டு தி ஃபர்ஸ்ட் லைன். ஹேஷ்டேக் சிம்பிள் போடுறது கமெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கமெண்ட் பண்ணால் அதை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அது எடுக்காது. ஸோ அது ஒரு சாதாரண கமெண்ட்டாக அது வந்து பாஸ் பண்ணி போயிடும். ஸோ இப்போ இதில் வந்து டாபிக் போடலாம். ஓகே, arithmetic ஆப்பரேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு addition and then subtraction and multiplication, asterisk symbol. இது double asterisk, that is double star 3 double star 2, that is 3 power 2, that is equal to 9. Power value, exponential value is nothing but power value. அதுக்கு அடுத்து division 3 slash right slash 2, 3 by 2 is 1.5. இந்த டிவிஷன் மட்டும் ஃப்ளோட்டில் கிடைக்கும் எப்பயுமே, மற்ற எல்லாமே வந்து இன்டீஜராக கிடைக்கும். இந்த ஃப்ளோட் அப்படின்றது பாயிண்ட் வச்ச வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ டிவிஷனில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளோட் வேல்யூவில் தான் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் தென் ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று இருக்குது. இப்போ இதுவே 3 டபுள் ரைட் ஸ்லாஷ் 2, இதுலேயும் 3/2 அப்படின்ற டிவிஷன் தான் நடக்கும். பட் 1.5ன்னு ஆன்சர் கிடைக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு ஹோல் வேல்யூ மட்டும் கொடு அப்படின்னு சொன்னதுனால இப்போ இது 1ன்னு கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து மாடுலஸ், பர்சன்டேஜ் சிம்பிள் இஸ் ஃபார் மாடுலஸ். ஸோ இதுக்கும் 1 தான். இது வந்து என்ன அப்படின்னா, மாடுலஸ்ன்றது வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் நம்ம நிறைய டீட்டெயிலிங்ஸ் ஆட் பண்ண முடியறதில்ல அண்ட் நமக்கு கலர்ஃபுல்லாகவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று பைச்சாம் மாதிரி கலர்ஃபுல்லான ஐடியில் போட்டு பாருங்கள். ஆர் நாம் இப்போ அடிக்கடி யூஸ் பண்ண போகிறது ஜூபிட்டர் நோட்புக் இன் அனகோண்டா நேவிகேட்டர். ஸோ அதனால் நான் அனகோண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அனகோண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அனகோண்டா நேவிகேட்டரில் இப்போ நம்ம ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். Let's create a new file. Or maybe folder. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட்ஸில் ஒரு புது ஃபோல்டர் பைத்தான்ன்ற நேமில் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு புது untitled IPYNB, that is பைத்தன் நோட்புக்கை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு புது ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக்ஸ், ஸோ சிங்கிள் ஹேஷ்டேக் ஆர் டபுள் ஹேஷ்டேக், எத்தனை ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாலும் கமெண்ட் வந்து கமெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் டபுள் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெரிய ஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூபிட்டர் நோட்புக்கில் வரும். ஸோ என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் பவர் வேல்யூஸ். டபுள் ஸ்டார் போட்டால் பவர் வேல்யூஸ் கிடைக்கும். அதே போல் சிங்கிள் ரைட் ஸ்லாஷ் வந்து டிவிஷனுக்கு, இதுவே டபுள் ரைட் ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று நடக்கும். ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். பர்சன்டேஜ் சிம்பிள் இஸ் ஃபார் மாடுலஸ். ஓகே, இப்போ எனக்கு இந்த செல் ஃபுல்லாகவே நான் வந்து டாபிக் மாதிரி டைப் அடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் கோடாக இல்லாமல்
மார்க் டவுன் பண்ணுறேன். இந்த மேலே கோடுன்னு ஒரு டவுன் ஆகிற மார்க் இருக்கும். ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா கோடு மார்க் டவுன் ஆர் ரான்னு கொடுத்துருக்கும். ஸோ இதில் மார்க் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இட் வில் பிகம் அ கமெண்ட். இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு புது செல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புது செல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். ஸோ 3 + 2 5 3 - 2 1 அப்படின்னு. மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் 3 * 2 asterisk symbol or star symbol. 3 * 2 is 3 * 2 is 6. பவர் வேல்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவர் வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டபுள் ஸ்டார் போட்டேன் அப்படின்னா 3 பவர் 2 அப்படின்னு ஆகும். ஸோ 3 டபுள் ஸ்டார் 2 is equal to 3 பவர் 2. 3 பவர் 2 வந்து 9. ஸோ டிவிஷன் 3/2 is 1.5. இப்போ இதே ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா பாயிண்ட் வேல்யூஸ் மட்டும் வராது. ஸோ இந்த டிவிஷனில் வந்து பாயிண்ட் வேல்யூஸ் ஃப்ளோட் வேல்யூவாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணது இல்லையா, இது எனக்கு ஃப்ளோட் வேல்யூவாக வேண்டாம், எனக்கு வந்து ஒரு ஹோல் நம்பர் மட்டும். அது ஃபார் எக்ஸாம்பிள் 3/2 வந்து ஹோல் நம்பர் 1 தான், 0.5 வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது ஸோ 3/2 1.5ன்னு வரதுக்கு பதிலாக 1ன்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இதே மாடுலஸ் வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. 5 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஸோ அந்த 1 வந்து மாடுலஸாக நமக்கு நமக்கு அப்டைன் ஆகுது. இப்போ நம்ம 7 ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த 7 ஆப்ரேட்டர்ஸ் வச்சு மட்டுமே, இதை தாண்டி வெளில போகக்கூடாது. ஸோ இந்த 7 ஆப்ரேட்டர்ஸ் வச்சு மட்டுமே நம்மளால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர் கண்டுபிடிக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் √2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே எந்த ஆப்ரேஷனையாவது யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கோடிங்.